அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான கேரட் அல்வா. கேரட் அல்வா சொல்றதுக்கு தான் ரொம்ப ஈஸி, ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேரட் அல்வா செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஒரு கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல கேரட் அல்வா, அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு கேரட் அல்வா சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டோட நாம் வீட்டில் நாமளே ஸ்வீட்டே செய்ய தெரியாதவங்க கூட சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னா நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்க லேடிஸு ஸ்வீட் செய்யணும்னா 2 ஆப்ஷன் தான் அவங்களுக்கு. ஒன்று கேசரி, ரெண்டாவது ரெடிமேட் மிக்ஸ் வாங்கின்னு வந்து குலோப் ஜாமுன் உருண்டை உருண்டையாக உருட்டி போட்டு எடுத்து ஜீராவில் ஊற வச்சு கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் அது கல் மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் அது மெத்துன்னு இருக்கும், இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது இந்த 2 ஸ்வீட்டை விட நான் சொல்கிற இந்த கேரட் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். முக்கியமாக வந்து இது ஆரோக்கியமானதும் கூட. ஏன்னா கேரட் இருக்கிறதுனால விட்டமின் சி அதிகம், குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். வாங்க இந்த அருமையான கேரட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அந்த கேரட்டோட தோலை இது மாதிரி முதல்ல சீவிடுங்க. தலையும் வாலையும் கட் பண்ணிடுங்க. கேரட் வந்து முக்கியமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு வத்தி போன பழைய கேரட் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து சீவணும். நார்மலாக நம்ம மேனுவலாக சீவணும், ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து விடியம் ஒரு மிக்சர் வாங்கியிருக்கோம், ஏடிசி ஆல் டே கம்பேனியன் அப்படின்ட்டு. இதில் வந்து எல்லா காய்கறியும் சீவிக்கலாம், வெங்காயம் அரிஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு பிசையலாம், எல்லா பொடியும் அரைச்சிக்கலாம். செம்ம க்யூட்டாக இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, அதுக்கான எல்லா டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 1/2 கிலோ கேரட்டை நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே சர்ன்னு சீவி தள்ளிட்டோம். செம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூசர் ஃப்ரீ வேறு. இந்த விடிஎம் ஏடிசி மிக்சி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் பழைய மிக்சி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ நம்ம இது வாங்கினோம். பாருங்கள், 5 நிமிஷத்தில் 1/2 கிலோ கேரட்டை எப்படி சூப்பராக சீவிருக்கு பாருங்கள். எந்த சைஸ்க்கு எந்த அளவுக்கு சீவணும்னு தனித்தனியாக பிளேடு கொடுத்துருக்காங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் அல்வா செய்யறதுக்கு நான் ஒரு 100 ml நெய் எடுத்திருக்கேன். நியாயமாக பார்த்தா ஒரு 1/4 கிலோ நெய் தேவைப்படும், ஆனால் நான் கம்மியாக நெய் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 30 ml நெய் ஊற்றி ஒரு 15-20 முந்திரியை போட்டு நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். திராட்சை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு திராட்சை ஸ்வீட்டில் இருந்தால் பிடிக்காது, அதனால் திராட்சை நான் போடல. விருப்பம் இருக்கிறவங்க அந்த திராட்சை போட்டு கூட வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம சீவி வச்சுருக்க கேரட்டை போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கணும் இந்த கேரட்டை. ஸோ கேரட்டு இந்த நெய்யில் வதங்க கேரட்டில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கேரட்டோட ஒவ்வொரு அணுவிலையும் இந்த நெய் போய் அப்படியே பாண்ட் ஆகிடும். பாண்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே நெய் வாசனை, நம்ம அல்வா சாப்பிடும் போது நெய் வாசனை கேரட்டு ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 200 ml பால் நான் இதோட சேர்த்துக்கிறேன். பாலை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த பாலில் இந்த கேரட்டை வேக வைக்கணும். ஒரு சிலர் வந்து குக்கரில் போட்டு பால் தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா ஒரு 4-5 விசில் விடுவாங்க. அது மாதிரி நம்ம வேக வச்சோன்னா இந்த கேரட் வந்து தனித்தனியாக இருக்காது, ரொம்ப வெந்து அப்படியே ஒரு ஜாம் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இது மாதிரி ஓப்பனாக நம்ம குக் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கேரட் அல்வா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பாலில் நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ திரும்பவும் நான் வந்து ஒரு 200 ml தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் போல் குங்குமப்பூ, இது ஆப்ஷனல். குங்குமப்பூ போட்டால் சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடணும், சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக அடியெலாம் பிடிக்காது. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கேரட் வந்து நல்லா வெந்திருக்கும், அதே சமயத்தில் தனித்தனியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கரை சேர்க்க போகிறோம். கேரட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரையை நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா 400 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நியாயப்படி பார்த்தா எல்லாரும் சர்க்கரை வந்து 500 கிராம் கேரட்டுக்கு 500 கிராம் சர்க்கரை சேர்ப்பாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நிறைய ஸ்வீட் சாப்பிட்லாம். ஸோ சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இப்போ தான் அது அல்வா பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நல்லா கிண்டி விட்டுக்கினே இருக்குங்க. ஓரளவுக்கு சர்க்கரைலாம் கரைஞ்சதுக்கப்புறம் நான் 150 கிராம் பிளெயின் கோவா, கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இந்த கோவாவை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கினே இருக்கணும். இந்த கோவா பிளெயின் கோவா, சர்க்கரை இல்லாத கோவா சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். சப்போஸ் கோவா கிடைக்காதவங்க மில்க் மேட் யூஸ் பண்ணலாம். ஆனால் கோவா தான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அந்த கலரை வந்து அப்படியே மாற்றி விடும். அந்த ஆரஞ்சும் ஒயிட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி ரிச் லுக்கு கொடுக்கும் அந்த ஸ்வீட்டுக்கு. பாருங்கள், கோவாவும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி எதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த வெள்ளரி விதை ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம். அப்புறம் மீதி இருக்கிற 70 ml நெய்யை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து நெய் கம்மி தான். உங்களுக்கு தளர இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் ஒரு 100 ml எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. நெய் மட்டும் சேர்த்து ஸ்வீட் செஞ்சீங்கன்னா செஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து கெட்டி ஆகிடும். உங்களுக்கு தளர தளன்னு இருக்கணும்னா இதே மாதிரி இந்த நெய் கூட ஒரு 100 ml 150 ml ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ஒரு அற்புதமான சூப்பரான அல்வா, கேரட் அல்வா ரெடி. இது மாதிரி நீங்கள் கேரட் அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து கடைசி வரைக்கும் நல்லா இறுகாமல் ஒரு தளன்னு இருக்கணும்னா கடைசியாக ஒரு 4 சொட்டு எலுமிச்சம் பழச்சாறு, கண்டிப்பாக 4லேருந்து 5 சொட்டுக்கு மேலே விடக்கூடாது. எலுமிச்சையோட டேஸ்ட்டு இதில் வரக்கூடாது. இது இறுகாமல் தளன்னு இருக்கணும்னா இந்த எலுமிச்சம் சாறு சேர்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் தளன்னு இருக்கும். கடைசியாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் எரியக்கூடாது. இப்போது இந்த பிஸ்தா, பாதாம் உங்களால் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சீவி மேலே டெக்கரேட் பண்ணிவிடுங்க. இந்த சில்வர் ஃபாயில் வரும் பாருங்கள், அது கூட மேலே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்டான அருமையான கேரட் அல்வா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.